உறவுகளுக்கு வணக்கம். வாங்க, நான் வந்து 3வது மாடியில் இருந்துட்டுருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது. வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மொடச்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் பருப்பெல்லாம் இந்த சீசனில் கொஞ்சம் கம்மி விலைக்கு விற்கும். அதுக்காக வாங்குறதுக்காக எங்கள் பையன், எங்கள் சின்ன பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க. சரின்னு நாங்கள் போய் பருப்பு வாங்கிட்டு வெயிலில் வந்ததுனால ரொம்ப களைச்சி போய் வந்துட்டோம். அதனால் மதியம் மருமக சமைச்சி வச்சுருந்தா சரின்னு வந்து சாப்பிட்டுட்டோம். நைட்டு வந்து சமைக்க முடியாது என்னால், கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் பையன் போய் பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு, இட்லி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டான். பார்த்ததுன்னா ஒரே திருவிழா கோலம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் பையன்தான் பரிமாறிட்டு இருந்தான். எப்போவும் என்னைத்தான் பரிமாற சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து நீயே பரிமாறுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவனே பரிமாறிட்டா. எல்லோரும் ஒரு பெரிய ரவுண்டாக போட்டு மாடியில் நிலாச்சோறு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டோம். நிலா இல்லை, ஆக்சுவலாக லைட்டை போட்டு உட்காந்து சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா எங்கள் பூனைக்குட்டி புசிமாவும் வந்து உட்காந்துருச்சு. சரின்னு அதை கிட்ட போய் வீடியோ எடுக்க போனேன். அது ஒரு ஒரு ஓட்டமாக ஓடி போயிடுச்சு. எங்கள் பையன் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்தான். நான் வந்து எனக்கு இட்லியெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். எல்லோரும் அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வேண்டான்ட்டு எனக்கு இட்லி ஒரு பரோட்டா மட்டும் வையின்னு சொல்லி வைக்க சொல்லிவிட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் எங்கள் பையன் எல்லாத்துக்குமா பரிமாறி முடிச்சுட்டு எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து மாடியில் பேசிட்டு குடிக்கிற தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டா. அங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்து செஸ் விளையாடினாங்க. அது ஒரு என்னது பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கேம் விளையாட்டுருக்குது. அந்த விளையாட்டெல்லாம் என் பேரன் வந்து விருதுநகர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டா. இந்த குட்டி பாப்பா வேறு இடையில குறுக்க போயிட்டு இருந்தா. அவள் தான் எங்கள் வீட்டில் கடைசி இளவரசி குட்டி பாப்பா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து படுக்கும்போதே 1 மணி 2 மணியாட்டம் ஆயிடுச்சு. அதனால் காலையில் நேரத்தில் கூட எந்திரிக்க முடியல. சரி, காலையில் எதனாச்சும் நான்வெஜ் செய்வோம். வந்தால் 2 நாளில் கிளம்பிடுவாங்க. திங்கக்கிழமை எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும். சரி, அதனால் நைட்டே மாவாட்டி வச்சுருந்தோம். சரி, காலையில் இட்லி செஞ்சு மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து அது மட்டன் குழம்பு இட்லிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். எல்லாத்துக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில். சரின்னு மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. சரின்னு நான் வந்து நானும் என்னோடய சின்ன பொண்ணும் சேர்ந்து குழம்பு குக்கரில் சூப்பராக வச்சு முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே என்னோடய பெரிய பொண்ணு வந்து மாடியிலேருந்து இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டா. குழம்பு மட்டும் நான் வச்சேன். காலை நேரம் எல்லோரும் இலை போட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இலையும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன். எங்கள் பையன் இலையும் வாங்கிட்டு வந்துட்டா. எல்லாருமா உட்காந்து இலை போட்டு மறுபடியும் ஒரு விருந்து மாதிரி காலையிலையும் எல்லோரும் ரவுண்டு கட்டி உட்காந்து இட்லி மட்டன் குழம்பு ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தா. மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சிக்கனு வறுவலுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னால் முடியாது, நீங்களே பண்ணுங்கன்ட்டு நான் போய் படுத்துட்டேன், ரொம்ப டயர்டுங்கனால. அப்புறம் மத்தியானம் வந்து எங்கள் பெரிய பொண்ணு பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கோணெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. ஓகே, பாய்.